ராகவ் வந்து லாவண்யா பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ச்சே லாவண்யா நீ ஏன் இப்படி பண்ண? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ இப்படி பண்ணுவன்ட்டு. லாவண்யா இருந்துகிட்டு நான் இன்னைக்கு சொல்றதுதான் ராகவ், என்னைக்குமே உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீ என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நீ யோசிக்கிறியா? கண்டிப்பா நான் உன்னை ஒரு நாள் அடையாம விடவே மாட்டேன். நீயா வந்து என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொன்ன உடனே அபி இங்க இருந்து போயிட்டு வேகமா கை தட்டிட்டு, வாவ் சூப்பர், இததான் நான் எதிர்பார்த்தேன் லாவண்யா. எப்படி ராகவே வந்து உங்க கழுத்துல தாலி கட்ட வைக்க போறீங்களா? பாத்தரலாமே என்ன நடக்க போகுதுன்ட்டு. நான் என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க போறேன் நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? லாவண்யா வந்து ராகவ் கிட்ட போயிட்டு இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நான் யாருங்கிறத இனி நான் ப்ரூஃப் பண்ணாதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பின்னாடியே மதுவும் விமலும் அங்க ராகவ் கிட்ட போயிட்டு, ராகவ் நான் இன்ன வரைக்கும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு, நான் வந்து விமலை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உனக்கு விமல் யாருங்கிறது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ராகவ். ஏன்னா அன்னைக்கு பார்க்ல இருக்கும்போது என்னோட பேரு கூட நீ தப்பா சொல்லுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட சொன்னேன் தெரியுமா? அவங்க தான் இவங்க எனக்காக இன்ன வரைக்கும் வந்து கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க. அதனால நான் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னை வந்து நல்லாவே பாத்துக்குவாங்க ராகவ். அதனால நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட இனி எங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராகவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சிவராமன் வந்து பார்வதி கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்தினதுனால அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்றாங்க. ராகவும் அபியும் ஒன்று சேர்ந்ததுனால யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. லாஸ்ட் வீக் நம்ம சேனலுக்கு அதிகமாக வந்து கமெண்ட் பண்ணவங்க சிற்றரசன் அவர்களுக்கும் புனிதா மேரி அவர்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.